நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி தலைமை பொறியாளர் மூலமாக எடுத்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள். உங்களுடைய கோரிக்கையும் நிச்சயமாக அம்மாவுடைய அரசு எதிர்காலத்தில் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கும். அதே போல கெங்கவெளி தொகுதி சிறுவாச்சூர் உள்நாடு இளந்தவாசி ஏரியில் நீர்பிடிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக ரூபாய் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்காக ஒரு விரிவான திட்ட அறிக்கை அதிமுக ஆட்சியில் தயாரிப்பதற்காக உத்தரவு போட்டு அந்த பணியெல்லாம் துவங்குகின்ற விதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதுவும் கிடப்பில் கிடக்குது. அந்த திட்டத்தையும் அதிமுக ஆட்சி வந்த பொழுது நிறைவேற்றி தரப்படும். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல நம்முடைய பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் 65% மக்கள் இன்றைக்கு வேளாண் சார்ந்த பணியை தான் செய்துட்டு இருக்கிறோம். விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் 65% இருக்கிறோம். இந்த 65% விவசாய பிரிவு மக்கள், விவசாய தொழிலாளி தான் இரவு என்றும் பகல் என்றும் பாராமல் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சீந்து உழைத்து மற்ற அனைத்து மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணி செய்கின்ற அந்த பாக்கியம் விவசாயிகளுக்கு தான் கிடைச்சிருக்குது. இன்றைக்கு உணவு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வாக்கு இருந்தாலும், உணவு கொடுக்கின்ற அந்த உணவு உற்பத்தி செய்கின்றவர்கள் விவசாய பிரிவு மக்கள். அதே போல இன்றைக்கு விவசாயிகள் அந்த உணவு உற்பத்தியை எந்த அளவுக்கு பெருக்க வேண்டும், அதை எப்படி சேமிக்க வேண்டும், எப்படி அந்த விவசாயிகளுக்கு லாபகரமாக கிடைக்க வேண்டும் என்பதை எல்லாம் எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது திட்டமிட்டு செயல்படுத்தணும். தமிழ்நாட்டில் மத்திய அரசோட தொடர்பு இணைந்து இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 20 கோடி ரூபாயில் இந்த காய்கறிகள் விற்பனை நிலையத்தை நாங்கள் உருவாக்கணும். அது இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு தெரியல. நான் இருக்கின்ற பொழுது அந்த திட்டம் துவக்கப்பட்டு பணி நடந்துகிட்டு இருந்தது. விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகள் அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டாந்து, அந்த பகுதிக்கு கொண்டாந்து விற்பனை செய்யலாம். விற்பனை செய்யவில்லை என்றால் அங்கேயே குளிர்பான கிடங்கு இருக்கும். அந்த குளிர்பான கிடங்கத்தில் இருப்பு வச்சுட்டு போயெல்லாம் விலை ஏறுகின்ற போது விற்பனை செய்யலாம். அந்த விவசாயிகளுக்கு உடனுக்குடன் பணப்பட்டுவாடா. அது விவசாயி தங்குவதற்கு அறைகள், ஓய்விடுவதற்கு அறைகள், அங்கே விவசாயிகளுக்கு உடனுக்குடன் அவருடைய விற்பனை செய்தவுடன் அந்த பணம் பட்டுவாடா செய்ததற்கு அங்கே வங்கி கொடுத்தாங்க. அந்த கோரிக்கை மனுவை எடுத்து பரிசீலித்து ஒசூர்ல சர்வதேச ஏல மையம் 21 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டு அதையும் சரியா செயல்படுத்த முடியும். இப்படி விவசாயிகளை பார்த்து பார்த்து நிறைய திட்டங்களை நிறைவேற்றணும். நம்முடைய விவசாயிகள் நம்முடைய உற்பத்தி செய்கின்ற அந்த விளைபொருட்கள் ஏதாவது விலை குறைகின்ற பொழுது அதை சேமித்து வைப்பதற்காக ஒவ்வொரு தொடக்க வேளாண்மை வங்கியிலையும் சேமிப்பு கிடங்கு நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை கொண்டு வைக்கலாம். இன்னைக்கு பாக்கா எழுத மற்ற பொருளாக கொண்டு போய் அங்கே வச்சு நெல்லா எதெல்லாமே வைக்கலாம். வச்சு மஞ்சள் உற்பத்தி பண்ணால் அங்கே கொண்டு வச்சு அதிலிருந்து குறைந்த வட்டியில் கடன் வாங்கி விலை உயர்கின்ற பொழுது அதை விற்பனை செஞ்சு அந்த விவசாயிகள் ஏற்றம் பெறலாம். அந்த நஷ்டத்திலிருந்து விவசாயிகளை காப்பாற்ற முடியும். அந்த திட்டத்தில் நாங்கள் கொண்டாந்து செயல்படுத்தணும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவில் சரி தமிழகத்திலும் சரி வறட்சிக்காக நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒன்றுதான். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. விவசாயிகள் பயிரிட்ட அந்த பயிர்களெல்லாம் கருகி விவசாயிக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. விவசாய பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று 2240 கோடி வறட்சி நிவாரணத்தை நாம் கொடுத்தோம். அதேபோல புயல், வெள்ளம், இயற்கை சீற்றம் வருகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களை இணைத்து இன்றைக்கு நாட்டிலேயே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 9200 கோடி ரூபாய் பயிர் இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு பெற்று தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக குடிமராமத்து திட்டம் இன்றைக்கு விவசாயிகள் நீண்ட காலமாக வைத்த கோரிக்கை. பல ஆண்டுகளாக ஏரி, குளம், குட்டை, அணைகள்லாம் தூர் வாராமல் இருந்தது. ஆக அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பொதுப்பணித்துறை, அந்த பொதுப்பணித்துறையின் கீழ் வருகின்ற ஏரிகள், அதேபோல ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து வருகின்ற ஏரிகள், குளம், குட்டை இதையெல்லாம் தூர்வாரப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டு
பொதுப்பணித்துறையில் 14,000 ஏரிகள் இருக்கு. அதுல 8,000 ஏரிகள் நாங்கள் தூர்வாரப்பட்டோம். உள்ளாட்சி மூலமாக பராமரிக்கப்பட்ட ஏரிகள் குளங்கள் 26,000 அனைத்தும் தூர்வாரப்பட்டது. இந்த திட்டத்தை முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு செயல்படுத்த வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்து அதற்காக சுமார் 1,080 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முழுக்க முழுக்க இந்த பணியை விவசாயிகளே செய்தாங்க. அந்த ஏரிகளை தூர் வாருகின்ற பொழுது தூர் வாரப்படுகின்ற வண்டல் மண் விவசாயிகளுக்கு அவருடைய நிலங்களுக்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. விலையில்லாம கொடுத்தோம். மேட்டூர் அணை கட்டப்பட்டு இந்த தினம் 86 ஆண்டாவது. அப்ப நான் 83 ஆண்டா இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மேட்டூர் அணையில தூர்வாரப்பட்டது. ஒரு நாளைக்கு 5,000 லோடு இன்றைக்கு அந்த வண்டல் மண் விவசாயிகள் அள்ளி இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. 5,000 லோடு மண் வண்டல் மண். இன்னைக்கு ஒரு லோடு மண் அள்ள முடியுமா? அள்ள முடியுங்களா? ஒரு லோடு மண் நீங்க போய் அள்ளிட்டு போயிருக்கீங்களா? முடியாது. விவசாயிகள் கண்ணை இமைகாப்பதை போல நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் விவசாயியை பாதுகாத்தோம். அவர்கள் படுகின்ற துன்பங்கள் இன்னும் எவ்வளவோ வேதனைகள். அப்படிப்பட்ட அந்த விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.